ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்? நாதஸ்வர செட்டு பொம்மையினுடைய இந்த பாதத்தில் இந்த இப்படி ஸ்கொயராக போட்டு வர சொன்ன பார்த்தீங்களா, அதை இப்போ நல்லா நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னரில் 2 மணி அதாவது இந்த லைனில் வர ஃபஸ்ட்டு மணியும் இந்த பக்கத்துலேருந்து வர ஃபஸ்ட்டு மணி 2 மணி இதோ கார்னர் தெரியுதுங்களா? அந்த 2 மணியில் ஒயரை விடணும். பாதி ஒயர் எடுத்துக்கிடுங்க போதும். அந்த சிங்கிள் ஒயராக வச்சுருப்பீங்களா, இல்லை இந்த அது இதுன்னா ஒரு அடிக்கு கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. சிங்கிள் ஒயராக வச்சுருந்தீங்கன்னா அதில் பாதி ஒயராக கட் பண்ணி சரி பாதியாக எடுத்துக்கோங்க. அது போதும் இதை கவர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போது இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி, பக்கத்து மணியில் கோக்கணும். சமமாக வச்சுக்கோங்க ஒயரை. இப்போ மறுபடியும் இடது பக்கம் ஒயரில் 2 கருப்பு மணி. இப்போ 3வது மணியில் கோக்கணும். மறுபடியும் 2 கருப்பு மணி. நாலாவது மணியில் 2 கருப்பு மணி. இப்போ கடைசி மணி 5வது மணியில் கோக்க போகிறோம். 1 2 3 4 மணியில் கோத்துட்டோம். 5வது மணியில் கோக்கும் பொழுது இந்த லைனில் இருக்கிற கடைசி 5வது மணி அடுத்த லைன் இப்படி வருது இல்லைங்களா? இதில் இதோ ஃபஸ்ட்டு வருது இல்லையா? அந்த மணியில் இப்போ பாருங்கள், அக்கு மாதிரி 3 மணிலையும் ஒயர் இருக்கும். 3 மணியில் ஒயர் இருக்கும். ஒரு கருப்பு மணியை கோக்கணும். இப்போ வலது கை ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். வந்திருக்கிற ஒயரை இங்கே இந்த 2வது மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இடது பக்க ஒயரில் 2 கருப்பு மணி. வலது பக்க ஒயரை விட்டு எடுக்கணும். அதே போல அந்த 4 மணி வரைக்கும் போட்டு வரணும். இப்போ 3வது மணி. இது இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஸ்கொயர் போட்டு எந்த இதுவுக்கு இப்படி கவர் பண்ணிடும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். அது ஒயரம் நமக்கு எப்படி ஒன்றா இருக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஒயரமாகவும் இருக்கலாம், இல்லை ஒயரம் இன்னும் 3 4 மணி கோத்துட்டு கூட இருக்கலாம், எப்படி ஒன்றா. ஆனால்
கவர் பண்ணுறதுன்னா எப்போவுமே இந்த சைடில் இருக்கிற மணி அந்த சைடில் இருக்கிற மணியில் ஒயரை ரெண்டுத்தையும் கோர்த்து அப்புறம் ரெண்டு ரெண்டு மணியாக கோக்கணும். கடைசியில் வரும் பொழுது இந்த லைனில் இருக்கிற ஒரு மணி அதுக்கு அடுத்த அந்த வர எதிர்பக்கம் வர லைனில் ஒரு மணியாக கோக்கணும். கோத்துட்டு ஒயரை எடுத்துக்கிட்டு சிங்கிள் மணி கோக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும். இப்போ 1 2 3 4 மணி கோத்துட்டோம் இல்லையா, 5வது மணி வரும் இல்லையா, இந்த 5வது மணியில் இப்படி கோத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறது இல்லையா 2வது மணி அதுலேயும் கோக்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து அப்படியே ஏதோ அக்கு போல் வந்திருக்குதா, 3 மணியில் ஒயர் இருக்குதா. இப்போ நம்ம ஒரே ஒரு மணி கோத்தா போதும். இப்போ இந்த 2 முனை ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா. இன்னும் இந்த மாதிரி 3 மணி இருக்குது இல்லையா. இப்போ இதை பக்கத்தில் இங்கே இருக்கிற இந்த 3வது மணியில் ஃபஸ்ட்டு இப்படி விடணும். இப்போ பாருங்கள், 2 மணியில் ஒயர் இருக்குதுங்களா. அப்போது இந்த இடது கை ஒயரில் 2 கருப்பு மணியை கோத்துக்கணும். ஒயரை விட்டு எடுத்துக்கணும் ஆப்போசிட்டில். இப்போ பக்கத்தில் இருக்கிற 2வது மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. இப்போ எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கணும். 3வது மணியில் ஒயர் விடணும். இடது கை ஒயரில் 2 மணி. வலது கை ஒயரில் இப்போ இந்த பக்கத்து மணியில் கோக்கணும். 4வது மணி. மறுபடியும் இடது கை ஒயரில் 2 வெள்ளை மணி. இப்போ 5வது மணி. 5வது மணிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த லைனில் வர இந்த கடைசி மணியும் அடுத்த லைனில் ஏதோ இருக்குல்ல. இப்போ இங்கே இப்படி ஒரு 5 வருது இல்லையா, அதில் சென்டராக ஒரு மணி இருக்கு இல்லையா, அந்த மணியில் இப்போ ஒரு மணியை கோத்துக்கணும். இப்போ இங்கே இருக்கிற 4வது மணியில் ஒயரை விடணும். மறுபடியும் பாருங்கள், 2 மணியில் ஒயர் இருக்குதுங்களா. இந்த லைனில் வர 4வது மணிலையும் இதில் முடிஞ்சிருக்கிற இந்த கடைசி மணிலையும் இருக்குது இல்லையா. இப்போ இடது கை பக்கம் ஒயரில் 2 கருப்பு மணி. இப்போ
ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் இடது கை பக்கத்தில் இருக்கிறதுல 2 கருப்பு மணி. ஓகேவா? இப்போ 3வது மணியில் விடணும். ஓகே, மறுபடியும் 2 கருப்பு மணி இடது பக்கம் ஒயரில். இப்போ 4வது மணியில் விடணும். மறுபடியும் 2 கருப்பு மணி. இப்போ 5வது மணியில் விட்டு இப்படி வரதில் 4வது மணியில் விடணும். இப்போ 1 மணி. முட்டை எடுத்தாச்சு. இனிமேல் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இந்த முதல்ல பொம்மையை பண்ணோம் தெரியுங்களா, இந்த பாடியை எப்படி ஜாயின் பண்ணோம், இந்த முனையும் அந்த முனையும்னு. அது மாதிரி இது மடக்க வேண்டாம். ஏற்கனவே இந்த ஒரு லைன் இதோ இருக்குது, இந்த வரிசையில் இதோ ஒரு லைன் இருக்குது. இதையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த லைனில் இந்த கடைசி மணிலையும் இங்கே வர லைனில் முதல் மணியாக இருக்கும் இது. ஓகேவா? இப்போ 2 பக்கமும் ஒவ்வொரு மணி தான் கோக்கணும். அதுக்கு முன்னே என்ன பண்ணுங்கள், இந்த கடைசி லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு சின்னதாக அட்டை கட் பண்ணி வச்சு, ஏன்னா இது மணி லேஸாக இருக்கும் இல்லையா, இப்படி நம்ம வெறுமை இப்படி நெக்க வச்சோம்னா மடங்கி சில டைம் கீழே விழுந்துடும். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஏதாவது இந்த நோட் புக்கு அட்டைங்களோ இல்லை கேலண்டர் அட்டைங்களாம் இருக்கமே, அந்த மாதிரி பழைய கேலண்டர் அட்டைங்க இருக்கும் இல்லையா, அதில் இந்த சைஸுக்கு இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கிடுங்க. அதை இது உள்ள எப்படி அப்போ நம்ம பொம்மையை கீழே நிற்க வைக்கிறப்போ ஸ்டிஃபாக நிற்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 1 மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணால் கோத்துக்கலாம் இப்போ, ஏன்னா 2 பக்கமுமே மணி இருக்குது. இப்படி தான் மாற்றணும் அப்படி தான் மாற்றணுன்றது இல்லை நமக்கு. அதனால் வந்திருக்கிற ஒயரை முன்னே நம்ம அந்த பாடி ஜாயின் பண்ண போலே தான் இந்த பக்கம் ஒயரை இந்த மணியில் இப்படி விட எடுக்கணும். வலது பக்கம் ஒயரை வலது பக்கம் மணியில், இடது பக்கம் இருக்கிற ஒயரை அதே பக்கத்தில் இருக்கிற அந்த இடது பக்கம் மணியில் அடுத்த மணியை விடணும். புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் ஒரு கருப்பு மணி. இப்போ அடுத்த மணி. ஒரு கருப்பு மணி.
இப்போ 4வது மணியில் விடணும். நாலாவது மணி முடியும் போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அடுத்த 5ஆவதுக்கு மணி எதுவும் கோக்க வேண்டாம். இங்கே ஏற்கனவே இதோ கரெக்டாக தானே தெரியுது பாருங்கள், ஸ்கொயர், கடைசி ஸ்கொயரு. ஆனால் இந்த ஒயருங்களை மட்டும் 2 மணியில் விட்டு, ஏன்னா அப்போ தான் அதுவும் கூட ஜாயிண்ட் ஆகும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி கேப் விட்டா போல் நிற்கும். அதனால தான் அப்போது இந்த மணியில் நம்ம ஏற்கனவே விடுறா போலையே மணி கோக்க வேண்டாம். இதோ இங்கேயே இங்கே மணி இருக்குது, அதனால் அதுலேயும் போட்டு 3 முடிச்சு போட்டுருங்க. 3 முடிச்சு எப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப போடலாம். 4-5 போட்டோம்னா முடிச்சு அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கும் அசிங்கமாக. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஜாயின் பண்ணி, இப்போ நானே இங்கே 2 தனியாக போட்ட பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள். ஒயரை உள்ளே விடாத ஞாபகம் இல்லாத கட் பண்ணிட்டேன். இப்படி தெரியுது இல்லையா, அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் 3 முடிச்சு மட்டும் டைட்டாக போட்டுட்டு இந்த ஒயரை இந்த பக்கத்து மணியில் விட்டு எடுத்துட்டோன்னு சொன்னால் முடிச்சு தெரியாது. தூக்கிட்டு இந்த அந்த நுனியில் ஒயர் என்ன தான் ஒட்டை கட் பண்ண வேணாலும் நுனி ஒயர் தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிடும். அது பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது? ஓகேங்களா? பொம்மை நிற்கிறா, எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன, பொம்மையினுடைய கை பார்க்க போகிறோம், கை போட போகிறோம். ஓகேவா? ஃபுல் ஒயரை எடுத்துருங்க, ஏன்னா கை வந்து கொஞ்சம் லெங்க்த்து வரும், அதனால் ஃபுல் ஒயரை எடுத்துக்கிடுங்க. முதுகு பக்கம் அப்படி வச்சுக்கிடுங்க. முதுகு பக்கத்தில் இதை இங்கே ஒரு ஒயர் இருக்குது, பற்றி இங்கே ஒரு மணி இருக்குதுங்க இல்லைங்களா, இப்படி வர மணி ஹரிசாண்டல் கிடையாது. இப்படி உயரமாக நிற்க வச்சோம்னா இங்கே வரும் இல்லையா, இந்த மணியில் இந்த ஸ்கொயர் இப்படி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் தெரியுது இல்லைங்களா, அதில் இந்த ஓரமாக இருக்கிற மணியில் இப்போ இது கையில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு சட்டை மாதிரி வரும். ஏன்னா நம்ம சட்டை போட்டிருக்குறோம் இல்லையா, அது பாருங்கள், இந்த கை பார்த்திங்களன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அந்த சட்டை கலர் நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் பாடி கலரை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் மஞ்சள் கொடுத்துருக்குறேன் இல்லையா, அப்போ நான் வந்து 3 மஞ்சள் மணி கோக்கிறேன். நீங்கள் என்ன கலர் மேலே கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர், நீங்கள் சட்டைக்கு என்ன கலர், ஒயிட்டே வித் ரெட்டா, ஒயிட்டே வித் க்ரீனா, என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே கலரை அந்த கை போர்ஷனுக்கு வரும்படி போட்டுக்கணும். ஓகேவா? 3 மணி முதல்ல கோத்துக்கிடுங்க. வலது பக்கம் ஒயரை இப்படி கோத்துக்கிட்டு, இப்போ இதோ இங்கே ஒத்த மணி அது கரெக்டாக நிற்குது இல்லைங்களா, புரியுதுங்களா? நான் காட்டுற மணி இதோ இந்த கழுத்துக்கு ஓரமாக வருதுங்களே, ஒத்த மணி ஜாயின் பண்ணது. அதில் 2 மஞ்சள் மணி. அப்புறம் இதோ பக்கத்தில். ஓகே, இப்போ மறுபடியும் 2 மஞ்சள் மணி. இப்போ இந்த பக்கமே இருக்குது இல்லையா, இந்த 4வது மணியாக இந்த டைமண்டில் இந்த பக்கம் ஒரு மணி வருது இல்லையா, அதில் விட்டுக்கணும். அதுலேயும் விட்டுட்டு
இந்த முதல்ல ஒரு 3 மணி கொத்தம்ப, அதில் கீழ்ப்பக்கமாக ஒரு மணி வருது இல்லைங்களா, அதுலேயும் கோத்துக்கணும். இப்போ பாருங்கள், அக்கு மாதிரி 3 மணிலையும் ஒயர் இருக்குங்களா, இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, இங்கே 3 மணி இருக்குது. மேலே ஒரு மணி குறையுதா, அப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஆப்போசிட்டாக ஒரு மணி கோக்கணும். இந்த மாதிரி 3 போடணும். செகண்ட் லைனு எப்படி போடணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நான் அதில் வேறு மாதிரி போட்டேன். இப்போ கைக்கு நான் வேறு போடுறேன். அது பழையசை பார்த்து அப்படியே தொட்டு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இப்படி வரா போல் வரும். நேரம் இப்படி வரா போல். நம்ம கை கொஞ்சம் இப்படி அக்கல் கிட்ட இப்படி கொஞ்சம் வளைஞ்சா போல் வந்து தானே வருது. அதுக்கு எப்படி போடணும்னு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போது இந்த பாடி இப்படி ஒயரம் நிற்கிற, அதுக்கு நேராக நம்ம ஒரு மணியில் இந்த 2 ஒயர் வந்திருக்கு இல்லைங்களா. இதில் இடது கை ஒயரில் 3 மஞ்சள் மணி. அடுத்தது இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு இதை பாருங்கள். 1 ஏற்கனவே 2 கொடுத்தோம் இல்லைங்களா. இந்த கடைசியாக ஒரு டைமண்ட் வருது இல்லைங்களா. இதை பாருங்கள், இந்த மணியினுடைய ஒயரை இதோ இங்கே இந்த ஸ்கொயரில் இங்கே ஒரு மணி வருது இல்லைங்களா, அதில் கோக்கணும். இப்போ பார்த்துக்கிடுங்க. முதல்ல 4 போட்டோமா, அந்த 4வது முடிஞ்சதுலேயே 3 மணி கொத்தமா, கீழே வந்த ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டோமே, அதனுடைய இந்த சைடு மணி இருக்கு இல்லையா, அதில் நம்ம கோத்து எடுத்துருக்கோம். இப்போ இப்படி வரும் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ 2 மஞ்சள் மணி. இப்போ என்ன பண்ணணும், இந்த கீழே வந்த ஒயரை மறுபடியும் நல்லா கவனிங்க. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, முதல்ல போட்ட ஸ்கொயர், அதனுடைய அந்த கீழ்மணிலேயே விடணும். ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கோம், அதனுடைய அந்த கீழ்மணி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டோமே, அதனுடைய ஓகேங்களா. தெரியுதா உங்களுக்கு. ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா, முதல்ல ஒரு ஸ்கொயரு, அதனுடைய கீழே ஒரு மணி, இந்த பாடியோடு சேர்ந்தா போலேயே ஒரு மணி இருக்கும் இல்லையா, அந்த ஏற்கனவே அதில் தான் விட்டோம் முதல் ஸ்கொயர் போடும்போது. இப்போவும் அதிலே தான் விடணும். விட்டு 2 மஞ்சள் மணி கோக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல ஸ்கொயர் ஒன்று போட்டோம் இல்லையா கைக்கு, ஃபஸ்ட்டு ஸ்கொயர், அதில் இந்த சைடு இதோ ஒத்த மணி நிற்குது இல்லையா, இந்த பாடி சைடுக்காக ஒரு மணி வருது இல்லை,
அதில் விடணும். பின்னோ ஊசியோ வச்சுக்கோங்கம்மா. ஏன்னா இந்த மாதிரி விடும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மணிலெல்லாம் கோத்துக்கும், ஒயர் போயிடும். இப்போ இது உள்ள இந்த ஃபஸ்ட்டு மணி முதல்ல ஒன்று போட்டோம் இல்லையா, அதில் இந்த சைடு ஒரு ஒத்த மணி வரும் இல்லையா, இது பாருங்கள். இப்போ ஒரு மஞ்சள் மணி. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இது நான் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கிறேன்றத உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போது நான் போட்டிருக்க இந்த கை பார்த்தீங்களா, இப்படியே வரிசையாக அப்படி தெரியுது. இங்கே பாருங்கள், இப்படியே இப்படி தெரியுது. இந்த என்னது வீடு கட்டுறவங்கெல்லாம் வைக்கும்போது இப்படி குச்சி ஸ்ட்ரைட்டாகவே இப்படி கைக்கு வைப்பாங்களே, அந்த மாதிரி. இது நான் பழைய பொம்மையை பார்த்துட்டு அப்படியே ஞாபகம்லாம் போட்டேன். இப்போ போட கொஞ்சம் நான் வித்தியாசம் வேறு போடுறேன். இந்த கை அதே பாருங்கள், நம்ம அக்கள்கிட்ட கை கொஞ்சம் இப்படி ஒட்டினா போல் வந்து தானே இப்படி வரும் நமக்கு கை இல்லையா. இங்கிருந்து இப்படி வந்து தானே நமக்கு இப்படி வருது. நான் முதல்ல போட்டிருக்கிறது இப்படி போட்டிருக்கிறேன், அந்த வீடுக்கு கட்டி வைப்பாங்களே திருஷ்டி பொம்மைக்கு கை வைக்கிறா போல். ஆனால் இப்போ இப்படி வரும் கொஞ்சம் பாடியோடு இந்த இடத்துல அந்த அக்கள்கிட்ட. பார்த்தீங்களா, தெரியுது இல்லை, அப்படி கையை தூக்குவோம்ல நம்ம, அந்த மாதிரி இது இப்போது நான் போட்டிருக்கிற மெத்தேடு. ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து போடுங்க. இப்போ இதே இதில் மறுபடியும் இன்னும் ஒரு செட்டு மஞ்சள் போடணும். ஓகேங்களா? 3 மஞ்சள் மணி இடது பக்கம் ஒயரில். ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக விட்ட வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பாருங்கள், அவ்வளோதான். இந்த பக்கத்து மணியில் கோக்கணும் 2 மஞ்சள் மணி. மறுபடியும் இந்த பக்கத்து ஒயரில் கோக்கணும். இந்த பக்கத்து மணியில் கோத்தா மறுபடியும் 2 மஞ்சள் மணி. இப்போ கடைசி மணி ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், இந்த மணிலையும் கோத்து இந்த முதல்ல கோத்தத்தினுடைய இந்த சைடு மணிலையும் கோத்துக்கணும். இப்போ ஒரு மணி மட்டும் கோத்தா போதும். ஓகேவா? இப்போ இந்த மஞ்சள் கைக்கு சட்டை இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இனி பாடி கலர் நான் ஒயிட்டு கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதனால் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஒயிட்டு தான் பாடிக்கு கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பொம்மைக்கெல்லாம். ஓகேவா? இப்போ 2 லைன் அந்த மாதிரி ஒயிட்டு போடணும். 3 மணி கோத்துக்கணும். 1 இந்த பக்கத்து மணியில் கோத்துக்கணும். மறுபடியும் 2 வெள்ளை மணி கோக்கணும். மறுபடியும் இந்த பக்கத்து மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும்.
2 வெள்ளை மணியை கோக்கணும். இப்போ 4வது மணி என்ன பண்ணணும்? 4வது மணியை இந்த ஒரு மஞ்சள் மணியில் விட்டுட்டு இந்த ஒரு வெள்ளை மணியில் விடணும். இந்த மேலே அக்கு மாதிரி வெள்ளை மணியில் சைடில் வருது இல்லையா, அந்த வெள்ளை மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு வெள்ளை மணி மட்டும் கோக்கணும். இதே போல் இன்னொன்று போடணும். கை கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும் இல்லையா, இங்கே இப்படி வளைஞ்சி வேறு வரணும் இல்லையா, அதுக்கு தான் இது முழங்கை வரைக்கும் வர கை. அடுத்தது எப்படி திருப்பணும்னு சொல்கிறேன். என்ன, அதை செஸ்ட் பக்கமாக கை வரணும் இல்லையா, வந்தால் தானே அவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறதோ இல்லை மேலே வாசிக்கிறதோலாம் கை இப்படி முழங்கை வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கையை இப்படி செஸ்ட்டுக்காக ஃபேஸ் பக்கம் கொண்டு வந்து தானே எதுவுமே வாத்தியம் வாசிக்க முடியும். அது எப்படி திருப்பணுன்றத சொல்கிறேன். ஓகேவா? ரெண்டு வெள்ளை மணி. இப்போ கடைசியாக ஒரு மணி கோக்கணும். கீழே இருக்கிற வெள்ளை மணியில் கோத்துக்கிட்டு சைடில் இருக்கிற வெள்ளை மணிலையும் கோத்துக்கணும். ஓகே, இப்போ ஒரு வெள்ளை மணி. பார்த்தீங்களா? இப்போ இப்படி கை தொங்க இவ்வளோ முழங்கை வரைக்கும் இப்படி வந்திருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது இந்த பக்கம் இப்படி வரணும். கை மடக்கி நம்ம இப்படி கொண்டு வருவோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் இப்படியே தானே போட்டு வந்தோம், அப்படி போடக்கூடாது. இந்த ஸ்கொயருக்கு வரணும். இந்த ஒயரை இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மணியில் விட்டு இந்த மணியிலையும் விட்டு ஓகேவா? இப்போ இந்த ஒயரை இந்த ஒரு மணியில் மட்டும் விட்டால் போதும். பக்கத்து மணியில் பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மணியினுடைய ஒயரு இதோ இந்த பக்கம் இந்த மணியில் இருந்தது. இதை இந்த கண்ணு பக்கமாக இருக்கிற மணிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? இப்படி இருக்கிறதுனால இந்த 2 மணியில் விடணும், இதை இங்கேயே விடணும். ஓகேங்களா? இப்போது இந்த 4 ஸ்கொயரில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். புரியுதான்னு பாருங்கள். கையை இப்படி தொங்க போட்டிருக்கிறோம், இது முழங்கை. கையை நம்ம எப்படி மடக்கி இப்படி தானே கொண்டு வருவோம். அப்போது இப்படியே நீட்டாக போட்டு போனால் இவ்வளோ தூரம் இங்கே தான் வரும். அப்படி கூடாது. இந்த ஸ்கொயர், அதாவது 1 2 3 எல்லோவுக்கு அப்புறம் இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயரில் கொண்டு வரணும். நான் ஒரு இது போட்டு தானே அடுத்தது எத்தனை போடணும்னு சொல்கிறேன். நீங்கள் அதை போட்டுட்டு அதே போல் 2வது கையும் நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் மேளம் சொல்லித்தரேன். மேளம் எப்படி போடுறது, நாதஸ்வரம் ஈஸி, நான் சொல்லிட்டா கூட நீங்கள் போடலாம். இருந்தாலும் நான் அதை எப்படின்னு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இல்லை பாருங்க,
2 வெள்ளை, இப்போ இதோ நல்லா பாருங்கள், கண்ணை ஒட்டி வருது இல்லையா, அதில் 1 2 3 4 5ஆவது வெள்ளை இருக்கு இல்லையா, 4 எல்லோக்கு அப்புறம் அதில் கோத்துக்கணும். இப்போ 2 வெள்ளை மணி. இந்த கிழமணியில் கோத்து, இந்த சைடு மணியில் கோத்து ஒரு வெள்ளை மணியை கோக்கணும். கோத்து ஒயரை ஆப்போசிட்டாக விட்டு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. இங்கே பாருங்கள், கை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதோ கை இந்த பாருங்கள், ஓகேங்களா? இந்த பக்கம் வருது பாருங்கள். நேராக நம்ம இப்படி போட்டோம், இதை இந்த பக்கம் இப்படி கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ இது இப்படி உடம்பை சேர்த்த ஃபேஸ் பக்கமாக இந்த கை மடங்கி இப்படி வருது. இது பாருங்கள், இதில் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் வந்துருச்சா? இப்போ நம்ம இந்த போர்ஷன் போடுறோம். ஓகேவா? இது பாருங்கள், இங்கே இப்படி வந்திருக்குதா ஷோல்டர் வரைக்கும். ஷோல்டர்லேருந்து இப்படி நாதஸ்வரத்தை பிடிக்கிறதுக்கு எப்படி வருது இல்லையா? இப்போ நான் எத்தனை போட்டிருக்குது? ஏற்கனவே இந்த லைனில் போட்ட 1 இருக்கும். இப்போ நம்ம போட்டது 1 2. அது இல்லாமல் எத்தனை போடணும்? 3 4 5 6. மொத்தம் 6 வரணும். 6ல் இதோ பாருங்கள், ஏற்கனவே இப்படி போட்ட லைனில் 1 இருக்குது. அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் நம்ம இந்த பக்கம் இப்படி போட்டிருக்கிறோம். அப்போ எத்தனை மணி வரும்? 1 2 வந்துடுச்சா? இன்னும் 4 அப்படியே இந்த 4 மணியில் 3 மணி 2 மணி 2 மணி 1 மணி. மறுபடியும் அடுத்த உயரம் வந்தவுடனே 3 மணி 2 மணி 2 மணி 1 மணி. அதுக்கு அடுத்தது வந்தவுடனே 3 மணி 2 மணி 2 மணி 1 மணி. மறுபடியும் 4ஆவது 3 மணி 2 மணி 2 மணி 1 மணி. அந்த மாதிரி போட்டு வரணும். போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஒரு வேளை தப்புனதும் ஆகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்காக இன்னொரு பார்ட் வீடியோ வேண்டான்னு தான். இதே போலையே 1 2 இருக்குது, நீங்கள் இன்னும் 4 போடணும். இப்போ எந்த பக்கத்தில் இருக்குதோ அந்த பக்கத்தில் அப்படியே கொத்து 4 போட்டுட்டு வாங்க. ஏற்கனவே 2 போட்டிருக்கணும், 4. இதே போல் இந்த கையை ஆரம்பித்து இங்கே போட்டு வந்துடுங்க. அப்போ ஒரு பொம்மை நமக்கு முடிஞ்சிடுது. பொம்மை முடிஞ்சவுடனே அடுத்த வீடியோவில் நான் மேளம் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்ததில் நாதஸ்வரம், ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொரு வாத்தியம் சொல்லித்தரேன். கொடுத்துட்டு எப்படி அதெல்லாம் கையோடு ஜாயின் பண்ணணுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.